தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. சென்னையிலும் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. சென்னையின் கோடம்பாக்கம் பகுதியில் நமது செய்தியாளர் ஆனந்த் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஆனந்த், அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நில அதிர்வு பற்றி என்ன சொல்றாங்க? கார்த்திகேயன், சரியாக 12:45 மணியிலிருந்து 1 மணி அளவில் அந்த 15 நிமிட இடைவெளியில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டிருக்கு. குறிப்பாக கடலோர பகுதிகளான சாந்தோம் பகுதி, மயிலாப்பூர், பெசன்ட் நகர் போன்ற பகுதிகளிலும் உணரப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சென்னை நகரின் மையப்பகுதிகளான ஒரு சில இடங்களிலும் பதிவாகியிருக்கிறது. நாம் தற்போது இருக்கின்ற இந்த பகுதி கோடம்பாக்கம் பகுதியாகும். இங்கு ஒரு தனியார் வங்கி அலுவலக கட்டிடத்தில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டிருக்கிறது. உடனடியாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் அனைவரும் அச்சத்தின் காரணமாக அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு இந்த நில அதிர்வை நேரடியாக உணர்ந்த ஊழியர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாகவே பேசுவோம். சார், நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு எந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அதை சொல்லுங்க. நீங்க என்ன உணர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னோட பேர் செல்வம். நான் இங்கே 2வது மாடியில் இருக்கக்கூடிய தனியார் வங்கியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு 12:40 மணி இருக்கும். பில்டிங் லைட்டாக ஷேக் ஆச்சு. ஃபஸ்ட்டு லைட்டாக தான் இருந்தது. பட் நாங்கள் பில்டிங்கில் படிக்கட்டு வழியாக வேகமாக ஓடி வந்தோம். அப்போ திரும்பவும் லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் எல்லாருமே வேகமாக ஓடி வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபீல் இருந்தது இந்த பில்டிங்னு சொல்லி. 7வது மாடியில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இங்கே இது இந்த பில்டிங்கில் நடக்கிற 2வது இன்சிடென்ட் இதே மாதிரி நடக்குது. ஏற்கனவே சம்பவம் நடந்தது. இதே மாதிரி தான் இந்த ஒரு மதிய டைமில் தான் சனிக்கிழமை வந்து நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் ஷேக், அந்த சின்ன ஷேக், ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அந்த ஷேக் இருந்தது. உடனே எல்லோரும் வெளியேறி கீழே வந்தோம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. இப்போ அந்த அச்சத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஏன்னா திரும்ப இந்த மாதிரி வந்தது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அது மாதிரி ஒரு பூகம்பம் வருமாங்கிற அந்த பீதியில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். உடனே நாங்கள் வெளியேற எல்லாருமே கீழே வந்துட்டோம். இந்த நில அதிர்வு உணரப்பட்ட போது உங்கள் அலுவலகத்தில் ஏதாவது பொருட்கள் கீழே விழுகிறது, இல்லை கண்ணாடி உடைந்தது, அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடந்திருக்கு? இல்லை, எங்கள் அலுவலகத்தில் அப்படி எதுவும் நடக்கலை. ஜஸ்ட் ஷேக், அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு நடுக்கம் மட்டும் இருந்தது. உடனே நாங்கள் எல்லாருமே, எங்களுடைய மேனேஜர் எல்லாருமே வெளியேற்றி கீழே கொண்டு வந்துட்டாங்க. நன்றி. கார்த்திகேயன், நீங்கள் நேரடியாகவே கேட்டிருப்பீர்கள். அதாவது உடனடியாக இந்த நிலநடுக்கம் உணரப்பட்ட உடனடியாகவே, ஒரு லேசான நிலநடுக்கம் உணரப்பட்ட உடனடியாகவே ஊழியர்கள் அனைவரும் வெளியேறி இருக்கிறார்கள். இந்த நிகழ்வு சென்னையின் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக கடலோர பகுதிகளில் இருக்கின்ற அந்த குடியிருப்பு பகுதியில், உயர்ந்த கட்டிடங்களில் இதே போன்ற நிலை காணப்படுகிறது. லேசான அளவிலான நிலநடுக்கத்தை இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து, அதாவது சில நாட்களுக்கு முன்பு நேபாளத்தில் நடைபெற்ற அந்த கோர சம்பவம் நிலநடுக்கம் ஞாபகத்தில் இருந்ததன் காரணமாக உடனடியாக ஆபத்தான இடங்களில், குறிப்பாக உயர்ந்த கட்டிடங்களில் இருந்தவர்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதற்கட்டமாக வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். மேலும் சென்னையின் பெரும்பாலான இடங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நிலைதான் இருக்கின்றது. கார்த்திகேயன்.